புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பிற்கு எங்களது வருத்தத்தை பதிவு செய்யும் விதமாக தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த அனைத்து பிரிவினரும் இந்த உண்ணாவிரதத்திலே பங்கேற்றுள்ளோம். இது உண்ணாவிரதம் மட்டுமல்ல, எங்கள் பிரார்த்தனையும் கூட. அம்மா விரைவில் விடுதலை பெற வேண்டும், மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் அங்கும் விடுதலையாகி தமிழகத்தை மீண்டும் ஆள வேண்டும் என்ற எங்களுடைய பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனையுடைய வெளிப்பாடாக இந்த உண்ணாவிரதம் இருக்கிறோம். நிச்சயம் எங்கள் பிரார்த்தனையும் எங்கள் கண்ணீரும் வீண் போகாது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே மீண்டும் தமிழகத்தை அம்மா ஆழ்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழ் திரையுலகமே திரண்டிருக்கு இந்த நேரத்தில். அதே நேரத்தில் பெங்களூரில் கோர்ட்டில் இன்னைக்கு அம்மாவுக்கு விடுதலை வெளியே வரணும் அப்படின்ற ஒரு எல்லாருடைய தமிழகத்தில் இருக்க அத்தனை தாய்மார்கள்லேருந்து எல்லாருக்குமே அதுதான் எண்ணமாக இருக்குது. இறைவன் அருளால் அம்மா சீக்கிரம் வெளியே வரணும், அதுதான் என்னோட இப்போதைய ஆசை. அவ்வளோதான். இவங்க என்னமோ செருப்பை வச்சுருக்காங்க, நகை வச்சுருக்காங்கங்கிறாங்க. எங்கள் அம்மா அரசியலுக்கு வீடு வாங்கவோ செருப்பு வாங்கவோ நகை வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பிறக்கும் போது ஷி இஸ் பார்ன் வித் அ கோல்டன் ஸ்பூன். ஆனால் எங்கள் அம்மா இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு ஃபினிக்ஸ் பறவை. ஃபினிக்ஸ் பறவை எப்படி எந்த சரிவுக்கு சென்றாலும் மேல் நோக்கி வருமோ, அதே போல் எங்கள் அம்மாவும் இதைவிட மிகப்பெரிய வெற்றியை மக்களவைத் தேர்தல் 2014 பெற்றதை விட மிகப்பெரிய வெற்றியை 2016 பெற்று நிகரில்லாத முதலமைச்சராக, ஏன் வருங்கால இந்திய பிரதமராக நிச்சயமா எங்கள் அம்மா அமருவார். ஏற்கனவே பிளான் பண்ணி ஒரு தசரா லீவ்ல அம்மாவை கொண்டு போய் சிறையில் அடைக்கணும்னு பிளான் பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒத்து ஊதுனாலும் சரி, இல்ல வித்த காட்டுறவனுங்கெல்லாம் பின்னாடி இருந்தாலும் சரி, இதே தசராவினுடைய கடைசி நாள் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். மகிஷாசுர மர்தினி அரக்கனை வதம் செய்த நாள். அந்த வதம் செய்த நாளான கடைசி நாள் என்று மகிஷாசுரி மர்தினி அவதாரம் எடுக்கின்ற அம்மன் போல இன்னைக்கு எதிரிகளை எல்லாம் வதம் செய்யக்கூடிய, வெளியிலே வதம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க பல நூறு சிங்கங்களுடைய பலத்தை பெற்று எங்களுடைய தாய் வெளியே வருவார்கள். நிச்சயமாக தமிழகத்திலே மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பார்கள். நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு, ஃபீலிங்கா இருக்குங்க. நிச்சயமா அம்மா வந்துருவாங்க நண்பர்களே. Thank you.